தேமுதிக பொதுக்குழு தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் மருத்துவ சிகிச்சைக்கு பிறகு கட்சி நிகழ்ச்சியில் விஜயகாந்த் பங்கேற்றுள்ளார். அந்த காட்சிகளை காணலாம். தேமுதிகவின் பொதுக்குழு கூட்டம் தற்பொழுது திருவேற்காடு பகுதியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தற்பொழுது பங்கேற்றிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். தேமுதிக பொருளாளர் விஜயகாந்த் மற்றும் அந்த கட்சி நிர்வாகிகள் பலரும் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் தற்பொழுது தலைமையேற்று கலந்து கொண்டிருக்கிறார்கள். தேர்தல் நெருங்கக்கூடிய காரணத்தினால் தேமுதிகவின் தலைமை மாறுகிறதா என்ற ஒரு எதிர்பார்ப்பும் இந்த கூட்டத்தின் வாயிலாக எழுந்திருக்கிறது. கூட்டணியை முடிவு செய்வதற்காக தற்பொழுது தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தலைமையில் இந்த பொதுக்குழு கூட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது பற்றி நம்முடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் குபேந்திரன் அவர்கள் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். நாடாளுமன்ற தேர்தல் வர இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது தேமுதிகவுடைய பொதுக்குழு கூட்டம் என்பது அவசரமாக கூட்டப்பட்டிருக்கிறது. சிகிச்சைக்கு பிறகு தேமுதிக தலைவர் விஜயகாந்த் இந்த கூட்டத்திலும் பங்கேற்றிருக்கிறார். உங்களுடைய விரிவான பார்வை. வர இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணிக்கு எதிராக வலிமையாக கூட்டணியை ஏற்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் அதிமுக இருக்கிறது. குறிப்பாக திமுக கூட்டணி என்ன வலிமையாக இருக்கிறதுன்னா, ஏற்கனவே தொடர் வெற்றி காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள், முஸ்லிம் அமைப்புகள் இப்படி தொடர்ச்சியாக வலிமையாக இருக்கிற சூழல்ல சின்ன சின்ன கட்சிகளுக்கு மீண்டும் ஒரு முக்கியத்துவம் கிடைக்கிற சூழல் இப்போது எழுந்திருக்கிறது. அதனுடைய வெளிப்பாடுதான் தேமுதிக ஒரு பொதுக்குழு செயற்குழு கூட்டியிருக்காங்க. அவர் சரத்குமார் ஒரு கட்சி கூட்டத்தை கூட்டி அவருடைய கனவுகள்லாம் சொல்லியிருக்காரு. இப்படிப்பட்ட சூழல்ல சின்ன சின்ன கட்சிகளுடைய 2%, 0.5%, 1% ஓட்டுகள் இந்த தேர்தல் ரொம்ப முக்கியம். அந்த கட்சிகளை யாராவது கூட்டணியில் வைத்துக் கொண்டால் நிச்சயமாக அந்த ஓட்டு டிரான்ஸ்பர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் எனக்கு தெரிந்த வரையில் வர இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலுக்காக எல்லா கட்சிகளும் எடுக்கிற முயற்சியாகத்தான் தேமுதிகவும் இப்படி ஒரு பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தை கூட்டியிருக்கு நான் பார்க்கிறேன். இந்த பொதுக்குழு கூட்டம் அப்படிங்கிறது தேமுதிகவுக்கு நிச்சயமா பலனளிக்கக்கூடிய ஒரு கூட்டம் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு நம்புறீங்களா? ஆமா, அதான் நான் சொன்னேன். கண்டிப்பாக வர இருக்கிற தேர்தல்ல ஒரு 0.5%, 1% ஓட்டுகள் நிச்சயமா முக்கியம். திமுக எதிராகத்தான் இவர்கள் பயணப்படுவார்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன். திமுகவோட கூட்டணிக்கு முதல் இவங்க கூட்டணி எம்பி எலெக்ஷன்ல இவங்களுக்கு வரும் இடம் இருக்கான்னு தெரியல. ஏன்னா அவங்க எல்லாம் கேட்கிற தொகுதிகள் 2, 3 தொகுதிகள் குறையாமல் கேட்பாங்க. குறைஞ்சது ஏற்கனவே திமுக அலைன்ஸ்ல பெர்த்தே காலியா இல்ல, எல்லாம் ஃபில்லா இருக்கு. அவங்களே கூடுதல் இடம் கேட்டாக்கா காங்கிரஸுக்கோ விடுதலை சிறுத்தைக்கோ மற்ற கட்சிகளுக்கு தர முடியாத சூழல் இருக்கு. இப்படிப்பட்ட சூழல்ல எதிர்முகாம் அதிமுக கூட்டணியில எந்தெந்த கட்சிகள் இடம்பெற போகிறது என்று தெரியவில்லை. இப்படிப்பட்ட சூழல் நிச்சயமாக அதிமுக கூட்டணி அமைக்க போகிற பாஜகவோட கூட்டணி இல்லை என்ற பட்சத்துல சொல்றேன். பாஜகவோட கூட்டணி இல்லை என்றால் அதிமுக ஒரு வலிமையான கூட்டணியா மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்படிப்பட்ட சூழல்ல சரத்குமார் கட்சிக்கு, விஜயகாந்த் கட்சிக்கு, மற்ற பல கட்சிகளுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த கட்சிகள் தங்கள் நிலைப்பாட்டை தெரிவிப்பதற்கும் அல்லது தங்கள் கட்சி எழுச்சியாக இருக்கிறது, எங்கள் தொண்டர்கள் கூட்டத்தை பாருங்கள், அடுத்தடுத்து நாங்க எடுக்க போற நடவடிக்கை கொஞ்சம் வலிமையா இருக்கும், தொண்டர்கள் சேர்ப்பு இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு நிலைப்பாடு எடுப்பாங்க. அப்படிப்பட்ட சூழல்ல எதிர்முகாம் திமுக எதிராக அமைகிற அந்த கூட்டணியில் இந்த கட்சிகள் இடம் பிடித்தால் அந்த கூட்டணி வலிமையாக இருக்கும். தங்கள் கட்சிகள் இப்ப பலமிழந்து இருக்கிற தேமுதிக, சரத்குமார் கட்சி, பல கட்சிகளுக்கு இது இந்த தேர்தல் ஒரு வாய்ப்பாக இருக்கும். அந்த அடிப்படையில் தேமுதிகக்கு இந்த தேர்தல் ஒரு முக்கியமான தேர்தலாக தான் பார்க்கப்படும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.